லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் டாப் ஸ்டோரி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அவையெல்லாம் பேசுவதற்கு முன்பதாக சில காணொளிகள் இருக்கின்றன. அந்த காணொளிகளை பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். நீங்கள் பார்த்த அந்த காணொளிகள் தான் நாம் அந்த காணொளியில் பார்த்தோம். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. 2021, 2022, 2023 இந்த வருடங்கள் எல்லாம் எப்படி இலங்கை மக்கள் எந்த அளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் என்பது குறித்து மீண்டும் நினைவுபடுத்தும் முகமாகத்தான் அந்த காணொளிகளை நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே நான் ஒளிபரப்பியிருந்தோம். இவ்வளவு பிரச்சனைகள் இடம்பெற்றது 2021, 2022 ஆண்டுகளில். ஆனால் அப்போது அரச பணம், மக்கள் பணம், பல கோடிக்கணக்கான பணம் முன்னாள் ஜனாதிபதிக்கு இந்த கால பகுதிகளில் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. இதை பேசுவதற்காகத்தான் அந்த காணொளி பார்க்கலாம். இப்படியெல்லாம் மக்கள் எரிபொருளுக்காக வர சொல்லியிருக்கின்றார்கள், எரிவாயு சிலிண்டர்களை பெற்றுக்கொள்ள வர சொல்லியிருக்கிறார்கள், வீடுகளில் மின்சார தடை ஏற்பட்டது, ஆங்காங்கே சிலிண்டர்கள் வெடித்தது, மக்கள் தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்ள தொடங்கினார்கள், அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் இருந்தது, ஒவ்வொரு ஃபுட்சிடிகளுக்கும் பொருட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டது, சில்லறை கடைகளுக்கு முன்பாக நீண்ட வரிசைகள், அங்கு கூட பதற்றமான நிலை, இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள். அடுத்து என்ன செய்வது, நாளை தினம் என்ன செய்வது, இன்று மாலை இரவு உணவுக்கு என்ன செய்வது என்ற ஒரு சிந்திக்கும், பயப்படும், அச்சப்படும் அளவுக்கு இலங்கையை மாற்றிய ஒரு சூழல் தான் 2021, 2022 ஆண்டு காலப்பகுதி இலங்கையில் இருந்தது. ஆனால் அப்போதும் கூட நாட்டு மக்கள் அவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு அந்த வெயிலில் வீதிகளில் இருக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி முக்கியமாக மஹிந்த ராஜபக்சனுடைய வீடு நவீனமயப்படுத்துவதற்கும், அதே போல முன்னாள் ஜனாதிபதிகள் இருக்கிறார்கள் தானே, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மைத்திரிபால சிறிசேன, மஹிந்த ராஜபக்ஷ, அதே போல பிரேமதாச ஜனாதிபதியோருடைய மனைவி ஏமா பிரேமதாச அவர்களுக்கெல்லாம் அரசாங்கத்திலிருந்து அவர்களுடைய சிறப்புரிமைகளுக்கு அமைய, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரப்பிரசாதங்களுக்கு அமைய கோடிக்கணக்கான பணம் செலவிடப்பட்டிருக்கின்றது. அந்த அட்டவணை நாங்கள் முதலில் பார்க்கலாம். 2021 அதாவது இலங்கை படு மோசமான பாதாளத்துக்கே தள்ளப்பட்ட நிலையில் அந்த வருடம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக செலவு செய்யப்பட்ட விவரம் தான் இது. 2021 சந்திரிகா பண்டாரநாயக்கவுக்கு 41,66,033 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 1,67,58,834 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. மைத்திரிபால சிறிசேனவுக்கு 1,53,53,872 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரேமதாசவின் மனைவி ஏமா பிரேமதாசவுக்கு 24,91,245 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது 2021 ஆண்டு. ரைட், மிகவும் கொடூரமாக இருந்த, மக்கள் அடிபட்டு கொண்டிருந்த 2022 ஆண்டில் பார்க்கலாம். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவுக்கு 41,95,655 ரூபாய், மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 4,27,64,859 ரூபாய், மைத்திரிபால சிறிசேனவுக்கு 1,88,99,219 ரூபாய், கோட்டாபே ராஜபக்ஷவுக்கு 67,91,947 ரூபாய், ஏமா பிரேமதாசவுக்கு 30,81,308 ரூபாய் அரசாங்கத்திலிருந்து பணம் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய அந்த சிறப்புரிமைகள் வரப்பிரசாதங்களுக்கு அமைய
இந்த பணம் செலவிடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் 2023ஆம் ஆண்டு என்ன மாதிரி பார்க்கலாம். சந்திரிகா பண்டாரநாயக் குமாரதுங்கவுக்கு 1,80,65,972 ரூபாய். மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 2,81,20,012 ரூபாய். கோட்டாபே ராஜபக்ஷவுக்கு 1,89,70,029 ரூபாய் என இவ்வாறு லட்சங்கள் பல கோடிகள் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2021, 2022 இந்த இரண்டு, அதே போல 2023ஆம் ஆண்டு, இந்த 3 ஆண்டுகளிலும் இவ்வாறு பல லட்சங்கள் பல கோடிகள் மக்கள் பணம், அரச பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் அவர்களுக்கு இருந்த சிறப்புரிமைகள், வரப்பிரசாதங்கள் அந்த சட்டத்திற்கு அமைய அந்த சட்டத்திட்டத்தை தான் இந்த அரசாங்கம் மாற்றி அமைத்து அவற்றை ரத்து செய்யும் முகமாக ஒரு சட்டத்தை ரத்து செய்து இன்று முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களுடைய வீடுகளை அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுத்து வீட்டை விட்டு வெளியேறும் நிலை உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் தான் கடந்த வாரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லம் விஜயராமையில் வசித்து வந்த அந்த இல்லத்தை கைவிட்டு தங்கள் இருக்கின்ற கால்டன் இல்லத்துக்கே சென்று விட்டார். செல்லும் போது பார்க்க வேண்டும் எப்படியெல்லாம் ஒரு பதற்றம் அங்கு இருந்தது என்று. சென்ற பின்னர் இப்பொழுது தங்கள் வீட்டிற்கு அவரை பார்ப்பதற்காக சிலர் சென்று வருகின்றார்கள். அதே போலதான், அதாவது விஜயராம இல்லத்தில் இருக்கும் போதும் அவரை பார்ப்பதற்காக நிறைய பேர் அழைத்து வரப்பட்டார்கள் பேருந்துகளில். அதே போல இப்பொழுதும் அதே பாணியில் அங்கு அவரை பார்ப்பதற்காக பலரும் பலவிதமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். மற்றவிடம்தான் மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம மாவட்ட இல்லத்தை நவீனமயப்படுத்த இந்த 2021, 2022, 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எவ்வளவு பணம் செலவு செய்யப்பட்டது என்பதையும் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். நான் கூறியதைத்தான் திரும்பவும் கூறுகின்றேன். மக்கள் அவர்களுக்குள்ளே தங்களுக்குள்ளே மக்கள் அடித்துக்கொண்டு எரிபொருளுக்காக, எரிவாயு சிலிண்டர்களுக்காக, மின்சார தடையுடன் அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் வீதிகளில் பரிதவித்துக் கொண்ட துக்கத்துடன் துன்பத்துடன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம இல்லத்தை நவீனமயப்படுத்த 2021 பிரதமர் அலுவலகத்திலிருந்து 25,21,24,978 ரூபாவும், 2022ஆம் ஆண்டில் 18,15,20,617 ரூபாவும், 2023இல் 3,88,83,477 ரூபாவும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல 2023இல் ஜனாதிபதி செயலகத்திலிருந்தும் இந்த வீட்டை புனரமைப்பதற்கு பணம் பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 3,75,61,165 ரூபாய் ஜனாதிபதி செயலகத்திலிருந்தும் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக மொத்தம் இந்த வருடங்களின் அடிப்படையில் 2021, 2022, 2023 இந்த 3 வருடங்களிலும் ஆக மொத்தமாக 51,90,237 ரூபாய். எவ்வளவு? 51,90,237 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் விஜயராம இல்லத்தை நவீனமயப்படுத்த. அந்த வகையில் அப்பொழுது 2022 ஆகஸ்ட் 29ஆம் தேதி வெளியான ஒரு பத்திரிகை செய்தி தான் இது என்னுடைய கையில் இருக்கின்றது. அந்த செய்தியில் மஹிந்தவின் வீட்டை நவீனப்படுத்த 40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தை விஸ்தரிப்பு மற்றும் புனரமைப்பிற்காக 400 மில்லியன் ரூபாவை வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த போதும் அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பான திருத்தங்கள் தொடர்பில் அமைச்சரவைக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுத்திருந்த போதும் கோரிக்கை பரிசீலனை பிற்போடப்பட்டதாம். புனர் நிர்மாணம் முடியும் வரை புலர்ஸ் லேனில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வீடு ஒன்றை வழங்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சமூக ஊடகம் ஒன்றும் செய்தி வெளியிட்டதாக அப்பொழுது இந்த பத்திரிகையில் வெளியான செய்தி தான் அது. அதற்கமையத்தான் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாகவே இந்த விடயத்தினை பகிரங்கமாக அரசியல் மேடைகளில் தெரிவித்திருந்தார். அதனடுத்த மக்களுக்கு ஒரு தெளிவு வந்தது. மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது, இந்த குறித்த ஆண்டு கால பகுதிகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது, நெருக்கடியில் இருக்கும் போது, துன்பத்தில் இருக்கும் போது மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய வீட்டை அலங்கரித்துக் கொள்வதற்காக, புனர் நிர்மாணம் செய்து கொள்வதற்காக, நவீனமயப்படுத்துவதற்காக 51,90,237 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவர்கள் மக்களை பற்றி அன்று சிந்தித்திருந்தால் அன்று அந்த நெருக்கடி வந்திருக்க வாய்ப்பில்லை. பலருக்கு பலவிதங்களில் உதவி செய்திருக்கலாம். பாதையில் இருந்த மக்களுக்கு நிறைய பேர் வீதிகளில் மயங்கி விழுந்து உயிர் நீத்தார்கள். ஆகவே அவர்களுக்கு உதவி இருக்கலாம்.
பசி பட்டினியில் அன்று வாடியவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி இருக்கலாம். ஆனால் இல்லை, நடந்தது எது? மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம மாவட்ட இல்லத்தை நவீனமயப்படுத்தத்தான் 51,90,230 ரூபாய் அன்று செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த கடந்த வருடங்கள் எப்படி இருந்தது என்றது உங்களுக்கு தெரிந்திருக்கும். சிலர் மறந்திருக்கலாம். மறந்தவர்கள் தான் இன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வீடு தேடி சென்று வணங்கி விழுகின்றார்கள். கால்களில் எப்படி வணங்கி விழுந்து கும்பிட்டு வருகின்றார்கள். அப்படியானவர்கள் இந்த 3 வருடங்களில் இலங்கையில் மக்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்களை மறந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த கணக்குகள் தெரியாதவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இது மாத்திரமல்ல, இதை தாண்டி பாதுகாப்பு அதிகாரிகள், பணியாட்கள், வாகனங்கள், உணவுகள் என இன்னும் ஏகப்பட்ட செலவுகள் இருந்திருக்கின்றது. வீட்டை புனர் நிர்மாணம் படுத்துவதற்கு நவீனமயப்படுத்த மட்டும் 51,90,237 ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இதைவிட குறைவான விலையில் தான் கொழும்பு புறக்கோட்டை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மத்திய பேருந்து நிலையம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் அங்கு சென்ற ஒரு காணொலியை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அந்த மத்திய பேருந்து நிலையத்தை நவீனமயப்படுத்த தற்பொழுது அரசாங்கம் வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றது. அதற்கும் பல்வேறு விமர்சனங்களை எதிர்க்கட்சியினர் முன்வைத்து வருகின்றார்கள். இந்த பேருந்து நிலையத்தை அழகுபடுத்த நவீனமயப்படுத்த இந்த அரசாங்கத்துக்கு அனுர் அரசாங்கத்துக்கு சென்றிருக்கின்ற செலவு 425 மில்லியன், அதாவது 42.5 கோடி. மஹிந்த ராஜபக்சவின் வீடு புனர் நிர்மாணம் செய்வதற்கு 3 வருடங்களில் 51,90,237 ரூபாய். ஆனால் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற கொழும்பு புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தை நவீனமயப்படுத்த 42.5 கோடி, அதாவது 425 மில்லியன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முற்று முழுதாக அந்த பேருந்து நிலையம் நவீனமயப்படுத்தப்படவிருக்கின்றது. இதை ஏன் அன்று இவர்கள் செய்யவில்லை? இதுதான் கேள்வி. ஒன்று, மக்களுக்கு பயன்படும் வகையில் அந்த மக்கள் பணத்தை செலவு செய்திருக்கலாம், அல்லது மக்களுக்கு தேவையான இவ்வாறான இந்த பேருந்து நிலையங்கள், புதிய நிலையங்களை புனர் நிர்மாணம் செய்து அவற்றினூடாக ஒரு மக்களுக்கு நன்மையை பயக்கும் விடயங்களை செய்திருக்கலாம். அதையெல்லாம் செய்யப்படாமல் 51 கோடி செலவழித்து தங்களுடைய வீடுகளை புனர் நிர்மாணம் செய்திருக்கிறார்கள். இதை மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். அடுத்ததாகத்தான் இப்பொழுது புதிதாக என்பிபி அரசாங்கத்தில் இருக்கின்ற முக்கிய அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் தானே, குறிப்பாக வசந்த சமரசிங்க, சுனில் வட்டகல, இப்படியானவர்களுக்கு மீது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. இவர்களுடைய சொத்து மதிப்பு சம்பந்தமாக ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கின்றது சமூக வலைத்தளங்களில். எதிர்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சி ஆதரிப்பவர்களாக இருக்கலாம், இவர்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கத்தை ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு துணை பொருளில் திட்டுவதும் இந்த வேலை திட்டங்களுக்கு இடையூறாக இருப்பதுமாகத்தான் செயற்பட்டுக் கொண்டிருப்பது இந்த சமூக வலைத்தளங்களில் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. கேள்வி கேட்க வேண்டும். நிச்சயமாக அரசாங்கம் செய்கின்றது என்று அரசாங்கத்தை செய்யவிட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. அதற்கு மக்கள் அதிகாரம் வழங்கப்படவில்லை. ஆனால் மக்கள் கொடுத்த அதிகாரம் இந்த அரசாங்கத்துக்கு எதற்காக கொடுத்தார்கள் என்று மக்களுக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் பல வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊழல் மோசடிக்காரர்களை அடுத்தடுத்து கைது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை பொறுக்க முடியாமல் அச்சத்தில் பயத்தில் ஜனாதிபதி ஆரம்பத்தில் கூறுவது போல இந்த கெந்திரிகானவா என்பார்கள் தானே, அதை இப்பொழுது எதிர்கட்சியினர் செய்து வருவதை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கேந்திரி, அதாவது முனங்கள் சத்தமெல்லாம் கேட்கின்றது இவ்வாறான விமர்சனங்களினூடாக. வசந்த சமரசிங்கம் மீது எதிர்த்தரப்பினர் முன்வைத்த குற்றச்சாட்டு தான் வசந்த சமரசிங்கமுக்கு 27 கோடி பெறுமதியான சொத்து இருக்கின்றதா. ஆகவே இந்த சொத்து எப்படி இவருக்கு வந்தது? வசந்த சமரசிங்க எப்படி ஒரு கோடீஸ்வரராக எப்படி இவர் உருவானார் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கு நேற்றைய தினம் கேபினட் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே அமைச்சர் நளின் தாத்திஸ் ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்திருந்தார், தெளிவான விளக்கத்தை. அரசாங்கத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே நளின் தாத்திஸேவா இருக்கலாம், வசந்த சமரசிங்கவா இருக்கலாம், சுனில் வட்டகலையாக இருக்கலாம், எல்லோருமே அமைச்சர்கள் அனைவருமே ஒவ்வொரு தொழில் ரீதியாக செயற்பட்டு வந்தவர்கள், தொழில் செய்திருக்கிறவர்கள், ஒவ்வொரு துறையில் அவர்கள் வேலை பார்த்து வியாபாரம் செய்து சம்பாதித்த சேர்த்த சொத்து தான் அவை என்று தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த எதிர்த்தரப்பினர் கூட இந்த விவரங்களை அவர்களாக தேடி கண்டுபிடிக்கவில்லை. தேர்தலுக்கு முன்பதாகவே அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அனைவரும், வேட்பாளர்கள் அனைவரும் தேர்தல்கள் ஆணையகத்துக்கு அவர்களுடைய சொத்து மதிப்பு சம்பந்தமான விவரங்களை தெளிவாக அறிக்கையிட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இவர்கள் வழங்கிய தகவல்களை தான் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் லஞ்ச ஊழல்கள் ஒழிப்பு ஆணைக்குழு அதில் இருக்கின்றது, தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இருக்கின்றது, அவருடைய இணையதளங்களில்
இவர்களுடைய சொத்து மதிப்பு சம்பந்தமான முழுமையான விவரங்களும் அதில் பதிவேற்றப்பட்டிருக்கின்றது. இதை பார்த்துவிட்டு தான் இப்பொழுது எதிர்த்தரப்பில் இருக்கின்ற ஒரு சிலர் இவ்வாறான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இன்று காலை ஒரு வீடியோ வெளியானது சமூக வலைதளங்களில். 7 வருடங்களுக்கு முன்பதாக இலங்கையின் பிரதான சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு நேர்காணலின் போது தெரிவித்த விடயம், அதாவது 7 வருடங்களுக்கு முன்பதாக அவர் சாமானியனாக சொல்கின்றார், NPP கட்சியில் இருப்பவர்கள் வசந்த சமரசிங்க தமுத்தேகமை சேர்ந்தவர், அவருக்கு இந்த இடங்களில் இவ்வளவு பெருமதியான காணிகள் இருக்கின்றது, கட்டிடங்கள் இருக்கின்றது. நளின் ஜாதிஸ் அவர் ஒரு வைத்தியர், அவருடைய மனைவி ஒரு வைத்தியர், அவர்கள் வைத்தியத்துறையில் பணம் சம்பாதிக்கிறார்கள் சேவை செய்து. அவை இப்படியெல்லாம் இருக்கும்போது இவர்களுக்கெல்லாம் அந்த காலத்திலிருந்தே சொத்து மதிப்பு இருந்திருக்கின்றது. இந்த அரசாங்கத்திற்கு அவர்கள் சொத்து சேர்க்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்பது இப்பொழுதும் பேசப்பட்டு வருகிறது. 7 வருடங்களுக்கு முன்பதாக அனுரகுமார் திசாநாயக்க அவர்களும் அந்த காணொலியில் சொல்லியிருக்கின்றார். அதை நாங்கள் இப்பொழுது கேட்கலாம். ඒ ගම්මැන්ද විශාල මිටම් ප්‍රමාණයකින් යුතුව ලසන් සහෝදරයා. අද ඔබ ගියොත් තමුත්තේගම සෙඩ් එකට එහා පැත්තේ ඒ තියෙන ගොඩනැගිලි ඔක්කොම වසන් සහෝදරලා ටීවී ගොඩනැගිලි. මම තේරුම් ගන්නවා. අපේ ලාල් සහෝදරයට ඔබ කියපළු. අපේ ලාල් සහෝදරයාට අනුරාධපුර මිහින්තල පාරේ විශාල ඉඩම් ප්‍රමාණයකින් තිබෙනවා. හරි ඔය පරම්පරාවෙන් විතාව. අපේ නලින්ද ජයතිස් සහෝදරයා ඇගේ බිරිඳ ඔහු වෛද්‍යවරේ, ඔහු දේශපාලනය කරනවා. ඇගේ බිරිඳ වෛද්‍යවරේ. හරිද වෛද්‍යවරයෙකුට වෙන සියලු පහසුකම් සහ වැටුප් ඔක්කොම ඔතන දෙනවා. හරිද ඔහුට මේ ජීවිතයක් ගත කරන්න පුළුවන්. තව කවුරුත් ගැන කියන්න. அப்படித்தான் அப்போது, அதாவது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அப்போது அந்த விடயத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே வெளிப்படையாக இருப்பது இவர்கள் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்காக கட்சியில் இணையவர்களாக இருக்கலாம், வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுவது தெரிகின்றது. ஆனால் அப்படியும் ஏதாவது சொத்துமாத்து வேலைகள் பண்ணால் அவற்றை தட்டி கேட்க வேண்டியது அனைவருடைய உரிமை. அவை தெளிவாக தெரிகின்றது. எதிர்கட்சியில் ஒரு சிலர் இவ்வாறான தகவல்களை கொண்டு இந்த காசு இப்படி வந்தது, இப்படியெல்லாம் பணம் சேர்த்தீர்கள் என்று கேள்வி கேட்பவர்கள் கேலிய ரம்புக்வெல்லவின் மகன் ரமித் ரம்புக்வெல்ல 21 மாதங்களில் 29 கோடி 65,66,444 ரூபாய் 76% சொத்து சேர்த்திருக்கின்றார். யாராவது கேட்டார்களா இதன் தரப்பில்? கேலிய ரம்புக்வெல்லவின் மகன் ரமித் ரம்புக்வெல்ல, இந்த கேலிய ரம்புக்வெல்ல சுகாதார அமைச்சராக இருந்த போது அவருக்கு தனிப்பட்ட செயலாளர், அதாவது தந்தை கேலிய ரம்புக்வெல்ல சுகாதார அமைச்சர், அவருக்கு தனிப்பட்ட செயலாளராக அவருடைய மகன் ரமித் ரம்புக்வெல்ல சுகாதார அமைச்சர் செயற்பட்டிருக்கின்றார். 21 மாதங்கள் சுகாதார அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அவருக்கு செயலராக இருந்திருக்கின்ற இந்த மகன் ரமித் ரம்புக்வெல்ல 29 கோடி 65,76,446 ரூபாய் 76% எப்படி சேர்த்தார்? இந்த யூடியூபில் ஒரு சிறுவனுடைய காணொளி இருக்கின்றது. அந்த சிறுவன் இந்த ரப்பர் பேண்ட் ஒன்றை வைத்துக் கொண்டு கையில் ஒரு மேஜிக் போன்று செய்து எப்படிரா அதே போலத்தான் இந்த விவரங்களை எல்லாம் பார்க்கும்போது எப்படிரா என்று நம்மளையும் கேட்க தோன்றுகின்றது. அந்த சிறுவனை போலத்தான் என்று கேட்க தோன்றுகிறது. 21 மாதங்கள் தான் இவர் அந்த பதவியில் இருந்திருக்கின்றார். அதாவது 2022 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2023 நவம்பர் 14ஆம் தேதி வரையான இந்த காலப்பகுதியில் 21 மாதங்கள் ரமித் ரம்புக்வெல்ல 29 கோடி 65,66,444 ரூபாய் 76% பெறுமதியான சொத்து சேர்த்திருக்கின்றார். இதில் அதாவது 29 கோடியில் 27 கோடியே 53,02,616 ரூபாய் பெறுமதியான சொத்து எப்படி குவித்தார் என்பது குறித்து இவருக்கு நிரூபிக்க முடியாமல் போயிருக்கின்றது. இதை ஏன் எதிர்க்கட்சியினர் கேள்வி கேட்கவில்லை? இதை பற்றி ஏன் அவர்களுடைய சோசியல் மீடியாவில் பதிவுகள் போடப்படவில்லை? ஏன் இதை பற்றி அவர்கள் வைக்கின்ற ஊடக சந்திப்புகளில் கேள்வி எழுப்பவில்லை? அனைவரும் கூட்டுக்களவாணிகள், அதுதான் உண்மை. இந்த கூட்டு களவாணிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கும் ஒரு கணக்கு கிடைத்திருக்கும் தானே. அதனால் இப்பொழுது பேச்சு மூச்சு இல்லை. இந்த மாதிரியான மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் நிகழும் போதுதான் இப்படியான மக்களை ஏமாற்றிய, மக்களுடைய கண்களை மூடி அடித்த இந்த கொள்ளைகள் எல்லாம் வெளியே வருகின்றது. சாமானிய இளைஞர்கள் மாதம் அவர்களுடைய செலவுகள் எல்லாம் போக சேமிப்பதற்கு எவ்வளவு ஒரு பணம், எவ்வளவோ ஒரு தொகையை நாங்கள் சேமிக்க வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செய்கின்றார்கள். ஆனாலும் முடிகின்றதா? இல்லை. ஒரு மோட்டார் வாகனம் வாங்க, ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்க எவ்வளவு கவலையோடு கஷ்டங்களோடு ஏங்கிக் கொண்டு நாளாந்தம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். முடிகின்றதா? இல்லை. பல கஷ்டங்களுக்கு மத்தியில் பாடுபட்டு நடுத்தர
இளைஞர்கள் எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் அவர்களால் முடியவில்லை ஒரு வாகனத்தை இன்று வாங்குவதற்கு. ஆனால் இந்த ரமித் ரம்புக்வெல்ல, கேலிய ரம்புக்வெல்லவின் மகன், ஏற்கனவே கேலிய மீது ஒரு பாரிய குற்றச்சாட்டு இருக்கின்றது. நாட்டில் பயன்பாட்டுக்கு உதவாத மோசடியான தடுப்பூசிகள், தடுப்பு மருந்துகளை கொண்டு வந்து அதில் தண்ணீரும் உப்பு தண்ணீரும் தான் இருந்திருக்கின்றது. அப்படியெல்லாம் மக்களுக்கு ஏற்றி அவர்களை கொலை செய்து பல வழக்குகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. சாபம், இதெல்லாம் மக்களுடைய சாபம். இவர்களை எங்கு கொண்டு போயிட்டு நிறுத்த போகின்றது என்று மட்டும் பாருங்கள். நிச்சயமாக மனதார சொல்கிறேன், சாபம். மக்களை கொலை செய்து மக்களுக்கு போலியான மருந்துகளை எல்லாம் வழங்கி சுகாதார அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் மக்களை கொன்று குவித்து அவர்களுடைய மரணங்களில் விளையாடி இருக்கிறார்கள் இவர்கள். ஆகவே இந்த ரமித் ரம்புக்வெல்ல, இந்த கேலியவினுடைய மகனுக்கு எதிராக இப்பொழுது குற்றப்பத்திரிகை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்திலே. அதாவது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தான் இந்த குற்றப்பத்திரிகை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இவர் எப்படி இவ்வளவு பெருமதியான சொத்து சேர்த்தார், அதை இவருக்கு நிரூபித்துக் கொள்ள முடியவில்லை. அதுதான் தெரியுமே. அங்கே அடித்த பணம், அங்கே செய்த மோசடிகள், ஊழல், அவற்றில் கிடைத்த பணம் என்று இப்பொழுது உறுதியாகிவிடும். இந்த சொத்து மதிப்பில், அதாவது 29 கோடியில் 27 கோடி வரைக்கும் எப்படி கிடைத்தது என்று இன்னமும் நிரூபிக்க முடியாத பட்சத்திலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். சொத்து லிஸ்டை நான் சற்று வாசிக்கின்றேன். 8 கோடி மற்றும் 6 கோடி பெறுமதியான கொழும்பு 7, கொழும்பு 7, அதில் இருக்கின்ற தொடர்மாடி குடியிருப்பில் அதிசொகுசு வீடுகள் 2 இவருடைய சொத்து லிஸ்ட். 4 வங்கி கணக்குகள், இவருடைய மனைவிக்கு வேறாக 4 வங்கி கணக்குகள், 1 கோடி 80 லட்சம் பெறுமதியான டிஸ்கவரி ஜீப் 1, இதெல்லாம் இருந்திருக்கின்றது. இது சற்று மேலதிகமாகத்தான், இதைவிட இன்னும் ஏராளமான சொத்து இவருக்கு இருந்திருக்கின்றது ரமித் ரம்புக்வெல்லவுக்கு. ஆகவே தந்தை மகன் என அனைவரும் சேர்ந்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். மக்களை படுகொலியில் தள்ளி கொலை செய்து வந்திருக்கிறார்கள். தந்தை போலியான மருந்தை கொண்டு வந்து விற்றிருக்கின்றார், அதற்கு உடனடியாக செயற்பட்டிருக்கின்றார். மகன் அவருக்கு செயலாளராக இருந்து கொண்டு சொத்து சேர்த்திருக்கின்றார். எதிர்கட்சியினர் இவற்றை கேள்வி எழுப்பலாம், இவற்றை பற்றி பதிவுகளை போடலாம். ஆனால் அதையெல்லாம் போடாமல் அரசாங்கத்தில் இருப்பவர்களை விரலை நீட்டிக்கொண்டு இவர் இந்த தப்பு செய்தார், இவர் இவ்வளவு சொத்து சேகரித்திருக்கிறார், இது எப்படி என்று பாருங்கள் என்று கூவிக்கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நாமும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். இந்த பேசுபவர்கள் எல்லாம் அவர்களுக்கும் ஒவ்வொரு ஃபைல்கள் இருக்கின்றது இந்த அரசாங்கத்திலே. அந்த ஃபைல்களும் திறக்கப்பட்டவுடன் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக பேசுபவர்கள், அதாவது போலியான முறைப்பாடுகள், போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்களும் விரைவில் உள்ளே செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அப்பொழுது நாமும் அந்த இடத்தில் சென்று அவர்களுடைய குரல் பதிவுகளை கேட்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த செய்திக்கு நாங்கள் விரைவாக போகலாம். இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைத்தார். ஒன்றுதான் மத்திய அதிவேக வீதி வேலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீரிகம வரையான பகுதியில் கட்டுமான பணிகளை மீள தொடங்கும் வைபவம் இன்று இடம்பெற்றது. அதன் அடிப்படையில் இன்று அவர் பேசிய விடயத்திலே இந்த கைதாகி இருக்கிறார்கள் தானே கேஎல் பத்மி உட்பட இந்த குழுவினர் சம்பந்தமாக ஒரு விடயத்தினை பேசியிருந்தார். அது சம்பந்தமாக நான் பார்க்கலாம். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பலை சேர்ந்தோர் பல அரசியல்வாதிகளுக்கும் பல வழிகளில் பெரும் தொகை பணம் வாரி வழங்கியுள்ளனர். மேலும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரி அறவிடுவது போல் மாதம் அவர்கள் வீட்டுகளுக்கு சென்று பணம் பெற்றுக் கொண்டுள்ளனர். அத்தோடு சில அமைச்சர்கள் மாதம் அவர்களை வீட்டுக்கு அழைத்தும் அவர்களிடம் பணம் பெற்றுள்ளனர். இவற்றுக்கான அனைத்து தகவல்களும் வெளிவந்துள்ளன என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்றைய அவருடைய உரையில் தெரிவித்தார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதி நிர்மாண பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் நாம் காணும் ஒரு அரசாங்கம் போல் வேறு ஒரு கருப்பு அரசாங்கம் ராஜ்யத்தை நடத்தி சென்றுள்ளனர். அவர்களுக்கு சட்ட ரீதியான இராணுவத்தால் ஆயுதம் வழங்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையினர் அதை விநியோகித்துள்ளனர். இவற்றை ஒழிக்க சட்டம் இயற்றும் அரசியல்வாதிகள் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. மேலும் போலி கடவுச்சீட்டுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை தடுக்கும் அமைப்பால் இவ்வாறு பல செயற்பாடுகளால் அவர்கள் சட்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளனர். இதனால் திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் இந்த பாதாள உலக குழுக்கள் அரசாங்கத்தை ஒரு தனி ராஜ்யத்தையே நடத்தியுள்ளனர். அதில் சூட்டு சம்பவங்கள், அச்சுறுத்தல்கள், வர்த்தகர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்தல் போன்ற பெரும்பாலான குற்றச் செயல்கள் நடைபெற்றிருக்கின்றது. கைது செய்யப்பட்ட திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பல் நாட்டின் 50% போதைப் பொருளை வலையமைப்பை இயக்கியுள்ளனர்.
அதாவது போதைப்பொருள் வர்த்தக வலையமைப்பை இயக்கியுள்ளனர். ஆயுதம் தாங்கிய குழுக்களுடன் 75% தொடர்பில் இருந்துள்ளனர். ஆதலால் நாம் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலை முழுமையாக விரைவில் ஒழித்து காட்டுவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று அவருடைய உரையில் தெரிவித்தார். தெளிவாக தெரிஞ்சிருக்கின்றது. கேல்பத்ர பத்மி உட்பட குழுவினர் இப்பொழுது போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் ஜனாதிபதிக்கும் அந்த விவரங்கள் கிடைத்திருக்கிறது. அதை வைத்தான் அவர் என்று கூறுகிறார். அரசியல்வாதிகளுடைய ஆசீர்வாதத்துடன் தான் இவர்கள் இவ்வாறு செயற்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற இந்த அரசாங்கத்தை போலவே ஒரு கருப்பு ராஜ்யம், ஒரு ராஜ்யத்தை, அரசாங்கத்தை அவர்கள் நடந்து செல்கிறார்கள். இதில் போலீஸ், ராணுவம், விசேட அதிரடிப்படையாக இருக்கலாம், அதே போல கமாண்டோ படை வீரர்களாக இருக்கலாம், குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளாக இருக்கலாம், இவ்வாறு பல தரப்பட்ட அரச அதிகாரிகளும் பல விதங்களில் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். பிரதானமாக இவற்றுக்கு அனைத்துக்கும் பிரதானமாக மூல காரணங்களாக இருந்திருப்பவர்கள் அரசியல்வாதிகள், முன்னாள் அமைச்சர்கள், பார்லிமென்ட் உறுப்பினர்கள். அவர்களுடைய பேரும் விரைவில் வெளியாகும் என்று தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். அவளுடன் இருக்கின்றோம் அந்த பேரு விவரங்களை தெரிந்து கொள்ள. அடுத்தாக எங்களுக்கு தெரியும், இந்த ஐஸ் போதைப் பொருள், அதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயன பொருட்கள், அது கண்டுபிடிக்கப்பட்ட மித்தனிய காணியின் உரிமையாளர் சம்பத் மனம்பெரி இவ்வளவு நாள் தலைமறைமாக இருந்த நிலையில் இன்றைய தினம் அவர் வலஸ்முல்ல நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கின்றார். இனி சூடு பிடிக்கும் இந்த விவகாரம், அதாவது அவரோடு தொடர்பில் இருந்தவர்கள், அவர்களுக்கு ஆதரவு வழங்கிய அரசியல்வாதிகள் அனைவருடைய பேர் விவரங்களும் இனி போலீசார் விசாரிக்கின்ற முறையில் விசாரித்தாயின் நிச்சயமாக அந்த பெயர்கள் வெளியே வந்துவிடும். அதே போல தடுக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் பாதாள குழு தலைவர்களான பெக்கோ சமான் மற்றும் தமிழ் லைரு ஆகிய இருவருமே இன்று வலஸ்முல்ல நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். பெரும் பாதுகாப்புக்கு மத்தியில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது, அவர்களால் பலருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது. அவை இவர்களை தடுத்து வைத்து விசாரிப்பதனூடாகத்தான் ஒவ்வொரு நாளும் புது புது விவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட ஒரு விவரம் வெளியானது. அரக்கட்டாவை கிளேமோர் குண்டு தாக்கி, அதாவது நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும் வேளையில் ஒன்று கேமராவில் ஊடகவியலாளர் போல கேமராக்களில் அந்த துப்பாக்கியை சரி செய்து செட் பண்ணிவிட்டு சுட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை ஆயின் கிளேமோர் குண்டை போட்டு சரி அரக்கட்டாவை கொள்ள வேண்டும். அந்த நபரும் ஒரு பாத்தாள குழு தலைவர், அவர் ஒரு பிரிவு, இவர்கள் ஒரு பிரிவு, இப்படி கும்பலாக அடித்துக் கொண்டு சாவதற்கு தான் இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இதில் நல்ல வேலை இவ்வாறாக நடக்கவில்லை. நடந்திருந்தால் அங்கு இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள், வழக்கறிஞர்கள், இன்னும் ஏராளமானோர், ஏன் ஊடகவியலாளர்கள் நாங்கள் கூட அந்த இடத்துக்கு செல்வோம் ஒளிப்பதிவு செய்வதற்காக, அனைவருமே போய் சேர்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் இப்பொழுது அவை தடுக்கப்படுகிறது. ஆனால் அது சம்பந்தமான பல உண்மைகள் இப்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அதுதான் அப்படி ஒரு செய்தி. இனி தொடர்ந்து இப்பொழுது சம்பத் மனம்பெரி தெரியும், SLPP கட்சியின் உறுப்பினராக இருந்தார். அவருடைய உறுப்புரிமையும் உடனடியாக நிறுத்தப்பட்டது SLPP இருந்து. ஆனாலும் கடும் தொடர்பில் தான் இருந்திருக்கின்றார். நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம், ஜோன்சன் பெர்னாண்டோவாக இருக்கலாம். ஜோன்சன் பெர்னாண்டோ அரசியல் மேடைகளில் சென்று இவருக்கு வாக்கு அளித்து இவரை பிரதேச சபைக்கு அனுப்புமாறு மக்களிடம் கோரிக்கை விடுத்தார். அந்த காட்சிகள் கூட இருக்கின்றது. அப்படியெல்லாம் தொடர்பில் இருந்தவர்கள், நெருக்கமான தொடர்பில் இருந்தவர்கள் தான் இந்த பாத்தாள உலக நடவடிக்கைகளுடன் நெருங்கி செயற்பட்டிருக்கிறார்கள். இவற்றை ஒழிக்கும் முகமாகத்தான் ஜனாதிபதி அனுர் உட்பட இந்த அரசாங்கம் இப்பொழுது வேலை திட்டங்களை செய்து வருகின்றது. மற்றும் ஒரு விடயம், மிக முக்கியமான விடயம், இப்பொழுது மக்கள் எதிர்பார்ப்பார்கள், அடுத்து யார் இந்த ஊழல் மோசடி வழக்குகளில் அடுத்து யார் உள்ளே செல்ல போகின்றார்கள் என்று. உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க கைதாவதற்கு முன்பதாக யூடியூபர் சுதத் திலக்கசேரி என்ற நபர் ஒரு முன்கூட்டியே இந்த விடயத்தினை தெரிவித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்க நிச்சயமாக இந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்படுவார், அதை பார்க்கத்தான் போகின்றீர்கள், அப்படி இல்லை என்றால் என்னுடைய யூடியூப் கணக்கை நான் மூடிவிட்டு செல்கின்றேன் என்று. ஆனால் அவர் கூறியதை போன்றே யாரும் எதிர்பாராத விதமாக ரணில் விக்ரமசிங்க ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்று கைது செய்யப்பட்டார், சிறைக்கும் அனுப்பப்பட்டார். ஆனால் அங்கு அதற்கு பின்னர் நடந்ததெல்லாம் வேறு. அவர் மருத்துவமனைக்கு தான் சென்றார். ஆனால் அதே சுதத் திலக்கசிறி யூடியூபர் இன்று மற்றும் ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். அந்த விடயம் என்னவென்று பார்த்தால், நாமல் ராஜபக்ஷ, யோசித்த ராஜபக்ஷ மட்டுமல்ல, இவர்களுடைய தாயார் ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ஷ இவரும் உள்ளே செல்லத்தான் போகின்றார் என்ற ஒரு விடயத்தினை முன்வைத்திருக்கின்றார் அவருடைய என்ற ஒரு காணொலியில். அது சம்பந்தமாக பார்த்தோமானால் 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு அவர்கள் கையிருப்பில் இருந்த தங்கம், பல கிலோ பெறுமதியான தங்கம் ஷிரந்தி ராஜபக்ஷ ஏதோ ஒரு விதத்தில் கைப்பற்றி அவற்றை
ஒரு பங்கை விற்றிருக்கின்றார் என்ற ஒரு விவகாரம் இருக்கின்றது. இது 2015 நல்லாட்சி கால பகுதியில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. இவ்வாறு ஒரு விடயம் நடந்திருக்கின்றது. இதை விசாரிக்குமாறு அது சம்பந்தமாக நாங்கள் 2015ஆம் ஆண்டு வெளியான பிபிசி செய்தி சேவையில் வெளியான ஒரு செய்திதான் இது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ஷ அரசுக்கு சொந்தமான 100 கிலோ தங்கத்தை சட்டவிரோதமாக விற்கும் முயற்சியுடன் தொடர்பட்டிருந்ததாக முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரி ஒருவரின் மனைவி புகார் அளித்துள்ளார். 2013ஆம் ஆண்டில் முஸ்லிம் வர்த்தகர் முகமது ஷியாமை கொலை செய்ததாக குற்றச்சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு தற்பொழுது வரை அவர் மரண தண்டனையின் கீழே உள்ளே இருக்கின்றார். முன்னாள் பிரதி போலீஸ் அதிபர் வாஸ் குணவர்த்தனவின் மனைவி ஷியாமலி பெரேராவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னிலையில் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதாவது 2015 நல்லாட்சி காலத்தில் தான் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்படுகின்றது. ஷிராந்தி ராஜபக்ஷ மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொள்ள விடாமல் தடுத்ததாகவும் அந்த விசாரணைகளை இருட்டடிப்பு செய்ய முயற்சித்ததாகவும் மேல் மாகாண டிஐஜி அனுர சேனாநாயக்க மீதும் வாஸ் குணவர்த்தனவின் மனைவி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது 2015ஆம் ஆண்டு பிபிசி செய்தி சேவையில் வெளியான செய்தி. ஆகவே இந்த விவகாரம் மீண்டும் சிஐடியினர் கிளற தொடங்கி இருப்பதாக ஒரு தகவல் இருக்கின்றது. இது அடிப்படையில் அவர் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம், கைது செய்யப்படலாம் என்றெல்லாம் எதிர்வு கூறப்படுகின்ற தவிர உறுதியாக எந்தவித பக்கங்களும் சொல்லவில்லை. அரசு தரப்பிலிருந்து இதுவரை எந்தவித உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் இல்லை. ஆனால் எதிர்வு கூறப்படுகின்றது இப்படியும் நடக்கலாம் என்று. அதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டு கூறக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அதே போல மற்றொரு விடயம்தான், கடந்த ஆட்சியின் போது இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை நடத்த உள்ளது. இது தற்கால செய்தி. விளையாட்டு அமைச்சுக்காக வருகின்ற இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்து ஷிராந்தி ராஜபக்ஷவுக்கு சொந்தமான கால்டன் பாலர் பாடசாலைக்கு வழங்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட உள்ளது. இந்த பரிவர்த்தனையால் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் தொடங்கி இருக்கின்றதாம். இது தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தின் முன்னாள் செயலாளர் ஒருவரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஷிராந்தி ராஜபக்ஷவின் தலைமையில் செயல்படுத்தப்பட்ட சிறுலிய திட்டம் தொடர்பான விசாரணைகள் முன்னர் கவனத்தை ஈர்த்திருந்தது. சிறுலிய கணக்கு தொடர்பான 7 முறைகேடுகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மாலிகந்த நீதவான் நீதிமன்றில் முறைப்பாடும் வழங்கியுள்ளது. ஆகவே இந்த 2 விவகாரங்கள் இருக்கின்றது. ஒன்று, விடுதலை புலிகள் கையிருப்பில் இருந்த தங்கத்தை இராணுவம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள், அவர்கள் கையிருப்பு கொண்டு வந்தார்கள். அதில் ஒரு பங்கை ஷிராந்தி ராஜபக்ஷ மோசடியாக விற்பனை செய்திருக்கிறார். அது எப்படி அரசுக்கு சொந்தமாக வேண்டிய தங்கத்தை எப்படி இவர் விற்றார் என்ற ஒரு கேள்வித்தான் எழுந்திருக்கின்றது. இது 2015ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு விவகாரம், அந்த ஃபைல் என்று சொல்வோம், அந்த ஃபைல் மீண்டும் திறக்கப்படவிருப்பதாக ஒரு தகவல். அதே போலதான் இந்த சிறிலிய கணக்குகள் தொடர்பாகவும் பேருந்து அரசாங்கத்துக்கு, அதாவது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கு பெறப்பட்ட பேருந்துகளை இவர் ஒரு பேருந்து இவருடைய கால்டன் பாடர் பாடசாலைக்கு பயன்பாட்டுக்காக பயன்படுத்தினார். அதுவும் ஒரு அரச நிதி மோசடி தான். ஆகவே அதற்கும் பிணை வழங்கப்பட மாட்டது இவ்வாறானவர்களுக்கு. பார்க்கலாம், அது நீதிமன்றத்தை பொறுத்தது, நீதிமன்றத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை பொறுத்து, அது பற்றி நாங்கள் எதுவும் கூற முடியாது. இருப்பினும் இந்த 2 விடயங்களை வைத்து விரைவிலே மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்ஷ விசாரணைக்காக அழைக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. சுதா திலகசேரி இன்றைய அவருடைய காணொளியில் இந்த விடயத்தினை பகிர்ந்திருக்கின்றார். உண்மையா பொய்யா அது எப்படி இருப்பினும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அரசாங்கத்திலும் நாமல் ஆர்வத்தோடு இருக்கின்றோம். இது நடக்குமா, இவர் விசாரணைக்கு அழைக்கப்படுவாரா என்பது குறித்து அவளோடு அவதானித்து வருகின்றோம். அப்படி அழைக்கப்பட்டால் அன்றைய தினமே நாங்கள் அங்கிருந்தே உங்களுக்கு உடனுக்குடன் வழமை போன்ற செய்திகளை தொடர்ந்து வழங்க நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் நாமல் ராஜபக்ஷ, யோஸ்த ராஜபக்ஷ, இன்னும் மஹிந்த ராஜபக்ஷனுடைய குடும்பத்திலே பலர் அடுத்தடுத்து வரிசையில் விசாரணைக்காக அழைக்கப்படவிருப்பதாகத்தான் தகவல் இருக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று. ஆகவே இன்றைய தினம் பதிவான மிக முக்கியமான டாப் ஸ்டோரிஸ் இவைதான். இன்று இவைதான் பெரும்பாலும் அதிகளாக பேசப்பட்டது. தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். உங்களுடைய நல்ல கருத்துக்களை வரவேற்க நாம் தயாராக இருக்கின்றோம். கடந்த ஒரு சில நாட்களாக நாங்கள் செய்த காணொளிக்கு நிறைய கமெண்ட்ஸ்கள் இருக்கின்றது. ஆனால் ஒரு சிலர் நினைப்பதில்லை,
நாங்கள் எப்படி ஒரு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இந்த மாதிரியான காணொளிகளை பதிவு செய்யணும் என்று சோஷியல் மீடியாவிலும் சரி, தனிப்பட்ட என்னுடைய வாட்ஸ்அப்புக்கும் சரி, ஃபேஸ்புக் கணக்குக்கும் சரி, நிறைய பேர் ஒரு விதமான விமர்சனங்களை முன்வைப்பார்கள். நீங்கள் என்ன இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கின்றீர்கள், இப்படியெல்லாம் தெரிவிக்க வேண்டாம், இவை போலியான, அப்படியெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இல்லை, நாங்கள் அரச சார்பிலிருந்து அவர்கள் கிடைக்கின்ற உண்மை தகவல்கள், என்ன தகவல் கிடைக்கின்றதோ அவற்றை தான் நாங்கள் வெளிப்படுத்தி வருகின்றோம். ஒரு சில இடங்களில் எங்களுக்கு அச்சுறுத்தலும் இருக்கிறது, இதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என்று. ஆனால் நாங்கள் அவற்றுக்கெல்லாம் அச்சப்பட்டு பேசாமல் இருக்க முடியாது. எது உண்மை எது பொய் என்பதை ஆராய்ந்து மக்களுக்கு எந்த உண்மைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த உண்மைகளை நாங்கள் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய ஊடக பணி. தொடரும் இந்த பணி என்று கூறிக்கொண்டு இன்றைய காணொலியிலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். மீண்டும் நாளைய டாப் ஸ்டோரி நிகழ்ச்சி சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார், எடிட்டர் ரவீந்திர பிரசாத்துடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.